ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மர்வாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது டேஸ்டியான டெலிஷியஸான ஒரு அரபிக் ஸ்வீட் சேமியா கப்ஸ். சுற்றி கிறிஸ்பியான சேமியா, நடுவில் மில்க் க்ரீம் ஃபில் பண்ணி வெரி வெரி எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். வறுத்த சேமியா 200 கிராம். தின்னான சேமியா பார்த்து எடுத்துக்கோங்க, அதான் அந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். 1.5 கப் பால், சுகர் 1/2 கப்பு, கார்ன்ஃப்ளோர் 3 டேபிள் ஸ்பூன், கண்டன்ஸ் மில்க் 1/2 கப்பு. இப்போ சேமியாவை கை வச்சு பொடிச்சுக்குங்க, ரொம்ப பொடியாட்டு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா பொடிஞ்சிருச்சு. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதில் 1 டீஸ்பூன் பட்டர் அல்லது கீ சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச சேமியா சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான். நம்ம திருப்பி ஒருக்க வறுக்கும்போது அதனுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா நெய்யோட ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போ ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, எல்லாம் அடி பிடிச்சிடும். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ கண்டன்ஸ் மில்க் 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் டேஸ்ட்டு பிடிக்காதவங்க கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். சுகர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. கண்டன்ஸ் மில்க்லேயே நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஆற வச்சுக்கலாம். கையில் எடுக்கிற அளவுக்கு சூடாறினதும் எடுத்து கப்பு ரெடியாக்கணும். நான் கப்பு செய்கிறதுக்கு சின்ன பவுல் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஐஸ்கிரீம் பவுல் எடுத்துக்கலாம், இல்லைனா கப் கேக் செய்கிறதுக்குள்ளே மவுல்டு இருக்கும், அதில் செய்யலாம். கப்பில் கீ அப்ளை பண்ணிக்கணும், அப்போ தான் திருப்பி எடுக்கும்போது ஈஸியாகிட்டு கலந்து வரும். மிக்ஸ் எடுத்து கப்போட எல்லா பக்கமும் ஒட்டி வைக்கணும். நடுவில் கொஞ்சம் குண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சூடு ஆரம்பினால மிக்ஸ் எடுத்து அதோட ஷேப்பில் வைக்கணும். சூடு ஆறியாச்சுன்னா மவுல்டு செட் ஆகாது. இப்போ கப்பு தயாராக்கிட்டோம். இதை அப்படியே ஆற விட்டுடலாம். நீ உள்ளே ஃபில் பண்ண மில்க் க்ரீம் தயாரிக்கிறத பார்ப்போம். ஒரு பேன் எடுத்து அதில் 1.5 கப் மில்க் ஆட் பண்ணிக்கணும். இதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா கட்டி பிடிக்கும். கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ண பிறகு நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா சின்ன சின்ன கட்டி பிடிக்கும். அப்போ க்ரீம் நல்லா இருக்காது. இது பாயில் ஆகிறது வரை நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ திக்காகிடுச்சு பாருங்கள், மில்க் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஆற விட்டுடலாம். முதல்ல நம்ம ரெடியாக்கி வச்சோம்ல அந்த கப்ஸ் எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்குது. இப்போ இதை எடுக்கிறதுக்கு ஃப்ளிப் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ஒரு தட்டு தட்டினா போதும், அப்படியே வந்துடும். பாருங்கள், அழகாக செட் ஆகிருக்குது. வராமல் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் 5 மினிட்ஸ் வச்சுட்டு திருப்பி ஃப்ளிப் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டினா போதும், உடனே வந்துடும். நமக்கு பிடித்த ஷேப்பில் கப்பு தயாராக்கி எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல தயாராக்கி வச்ச மில்க் க்ரீம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ கப்பில் ஃபில் பண்ணலாம். மில்க் க்ரீம் ஆறும்போது கொஞ்சம் கட்டியாகும்.
எடுத்து எல்லா கப்லையும் ஃபில் பண்ணிக்கலாம். க்ரீம் இப்போ கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் க்ரஷ்டு நட்ஸ் வச்சோ அல்லது சாக்லேட் வச்சோ டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சாக்லேட் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். டேஸ்டியான சேமியா கப்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே உடனே சர்வ் பண்ணிக்கலாம் அல்லது ஃப்ரிட்ஜில் 2 or 3 hours வச்சுட்டு திருப்பி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஃபங்க்ஷன்ஸோ பார்ட்டிஸோ இருந்துச்சுன்னா ஒரு நாள் முன்னாலே நம்ம செய்து வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் டைமில் சர்வ் பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட வெரி கிறிஸ்பியான அந்த சேமியா நடுவில் இருக்கிற மில்க் க்ரீம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உண்மையில் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.